வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் நடந்து கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என்பது ஒரு பெரிய அரிதான விஷயமாக இருக்கிறது. இதற்கும் நாம் பொருத்தம் பார்க்கிறோம், தோஷம் எல்லாம் பார்த்து தான் திருமணம் செய்கிறோம். ஆனாலும் மனமுறிவு ஏற்பட்டு விடுகிறது. டைவர்ஸ் ஏற்படவில்லை என்றாலும் கூட ஒரே வீட்டில் மனதளவில் பிரிந்திருக்கிறார்கள். இதற்கு காரணங்களில் முக்கியமான காரணங்களில் ஒரு காரணத்தை பார்ப்போம். இதற்கே 2 கிரகங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று சுக்கிரன், இன்னொன்று செவ்வாய். ஏன்னா சுக்கிரன் பூமிக்கு உள்வட்டத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடியது, செவ்வாய் பூமிக்கு வெளியே சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த கட்டத்திலிருந்து வலப்புறமாக எண்ணி வர 6, 7, 8 இந்த 3 கட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய துணை ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் அதை நாம் தவிர்ப்பது நலமே. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறது என்று எண்ணி, அதே மாதிரி எண்ணி 6, 7, 8 உங்களுக்கு வரக்கூடிய துணையின் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நாம் தவிர்ப்பது நல்லது. ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவென்றால், சுக்கிரன் வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் சுக்கிரனும் இருக்கும் பட்சத்தில் 7ஆம் இடமாக இருக்கும்போது அதை நாம் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் இந்த அமைப்புகளை நாம் தவிர்த்தால் ஓரளவு அந்த மனமுறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். இன்னொன்று, 12 ராசி கட்டங்களை 4 தத்துவங்களாக பிரிக்கிறார்கள். நெருப்பு, நிலம், காற்று, நீர். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இதுபோல் அதே மாதிரி சிம்மம் தொடங்கி விருச்சகம் வரையும் நெருப்பு, நிலம், காற்று, நீர். அதே போல் தனுசு தொடங்கி மீனம் வரை நெருப்பு, நிலம், காற்று, நீர் ஆகிய தத்துவங்கள் தான். இதில் நீங்கள் எந்த ராசின்னு பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் மேச ராசின்னு எடுத்துக்கங்க. இந்த மேச ராசிக்கு அது நெருப்பு தத்துவம். அதற்கு அடுத்த தத்துவமான நில தத்துவத்தை விட அதுக்கு அடுத்த தத்துவமான காற்று தத்துவம் நல்லது. ஏனென்றால் காற்று இருந்தால் நெருப்பு நன்கு எரியும். சரி, அதே அதுக்கு அடுத்த தத்துவமானது நீர். இந்த நெருப்போட அந்த நீர் சேர்க்கும் பொழுது ஒன்றுக்கொன்று எதிர்விளைவை ஏற்படுத்திவிடும். ஒன்று நெருப்பு அணைந்துவிடும், அல்லது நீர் சுண்டிவிடும். இது ஆனால் அதுக்கு அடுத்து சிம்மம் அப்படின்னா அதுவும் நெருப்பு 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 இணையலாம். இதுபோல் நீங்கள் இப்போ நிலராசி இருக்குது, அதாவது ரிஷபராசி எடுத்துக்குவோம். அது நிலராசி, நில தத்துவம். அதற்கு கடகம் நீர் தத்துவம். அந்த நீர் நிலத்திற்கு செழிப்பை தரும். ஸோ அந்த மாதிரி இணைவை நாம் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும். இதுபோல் உங்கள் ராசி எங்கே இருக்கிறது அங்கே இருந்து ஒற்றைப்படையில் எண்ணுங்கள். 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய ராசிகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். இது திருமணத்துக்கு மட்டுமல்ல, நட்புக்கு கூட. அதே போல் இது ராசிக்கும் எடுத்துக்கொள்ளலாம், லக்னத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம். லக்னம் என்ன லக்னம்? உங்கள் லக்னம், அந்த லக்னம் என்ன தத்துவத்தில் இருக்கிறது, என்ன தத்துவம் என்று தெரியக்கூட தேவையில்லை. அந்த லக்னத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த இணைவு நன்றாக இருக்கும். ஸோ இந்த அமைப்புகளை ஓரளவு நாம் பார்த்தோமேயானால் கூடுமானவரை இந்த மனமுறிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக குறைவாகிவிடும். நன்றி நண்பர்களே. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.